தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அன்பான நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன? சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியை பற்றி ரொம்ப ஒரு உங்களுடைய செய்திகளுக்காக நான் முன்னாடியே ஒரு முன்னோட்டம் ஒன்று கொடுத்துருந்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். சனி பெயர்ச்சியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். இதில் சில பேருக்கு ஒரு டவுட் வருது, 2026 தானே சனி பெயர்ச்சி, இது என்ன 2025 ஒரு சனி பெயர்ச்சி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் வருது. நானும் 10ஓட 11 அப்படி சொல்லிட்டு போக விரும்பலை. அதை பற்றி ஒரு தெளிவை கொடுத்துட்டு உள்ளே போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். சனி பகவான் இப்போ கடந்த 3-4 பெயர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 6 மாதம் அதாவது தன்னுடைய இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டு வரார். இப்போ 3 பயிற்சியாக நடக்குது. அதில் இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ கும்ப ராசியில சனி பகவான் இருக்கார். இந்த கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் மீன ராசிக்கு பிரவேசம் அடைகிறார். நல்ல கவனிங்க, மீனத்துக்கு போறார். அங்க 6 மாச காலம் இருக்கார். மார்ச்சுக்கு போறவர் 6 மாசம் மீனத்துல இருக்கார். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும். மீண்டும் என்ன பண்றார்? அக்டோபர் மாசம் கும்பத்துக்கே வந்துடுறார். இப்ப கும்பராசியை விட்டு போயிட்டாருன்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த நமக்கு அக்டோபர் கிட்ட நம்மள்ட்ட திரும்பி என்ட்ரி ஆயிடுவார். செப்டம்பர் லாஸ்ட், அக்டோபர்ல மீண்டும் என்ட்ரி ஆயிடுறார். மீண்டும் என்ன பண்றாரு? 6 மாசம் நம்ம கிட்ட தான் இருக்கார். நிரந்தரமா அவர் நம்மளை விட்டு வெளியில போறது திருப்பி அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி தான் பர்மனண்டா கும்பத்தை விட்டு வெளியில போறார். இப்போ இதனால என்னன்னா, எல்லா ராசிக்குமே பாத்தீங்கன்னா இப்போ 7.5 சனியா ஆரம்பிக்கிறார் மேஷத்துக்கு அப்படின்னா, அவர் அதே சனி பகவான் திரும்பி ரிட்டர்ன்ல வந்துட்டு 6 மாசம் திரும்பி 11ஆம் இடத்தை உங்களுக்கு கொடுத்து திரும்பி அடுத்த மார்ச்சுக்கு பிறகுதான் 7.5 சனியா தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறார், செயல்பட ஆரம்பிக்க போறார். அப்ப இதுல எல்லாருக்கும் ஒரு குழப்பம். சனி பெயர்ச்சி இப்பயா 2025 26? ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா சனி பெயர்ச்சி 2025 தான். அப்ப 26 ஒண்ணு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது, நிரந்தரமா அங்கேயே தங்குற அந்த 2.5 வருஷத்தை வாக்கிய பஞ்சாங்கம் கால்குலேட் பண்ணுது, திருக்கணித பஞ்சாங்கம் உள்ள போயிட்டு வரதையும் கால்குலேட் பண்ணுது. இப்ப 2026 தான் அவர் நமக்கு நிரந்தரமா உட்காரும் போது இந்த 6 மாசம் கணக்கீடு இல்லாம போயிடும். இப்ப இந்த 6 மாசத்துல நம்ம கொஞ்சம் ஆட்டம், அவர் எங்க வரவே இல்லை அப்படிலாம் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க இப்ப இந்த 6 மாசத்துல சரியா பயணத்தை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2.5 வருஷம் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சிடும். இப்ப புரிஞ்சிருச்சா? இப்ப சனி பெயர்ச்சிங்கிறது இதுதான். இப்ப இந்த 6 மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருந்தீங்கன்னா 2026 மார்ச்சுக்கு பிறகு 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சக்சஸ் வரும். இதுல எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ராசியை பத்தியும் நான் பேச போறேன். தொடர்ந்து பாருங்க. மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்தை சனி பகவான் எப்படி ஹேண்டில் பண்ண போறார், சனிய மிதுனம் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, இதுதான் முக்கியம். சார், சனியெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது சார். தொழிலை நான் எப்படி ஹேண்டில் பண்றது, என் வீட்டை எப்படி ஹேண்டில் பண்றது, நானே இப்பதான் சிறுக சிறுக ஒரு நிலைக்கு வரலான்னு முயற்சி பண்ணி ஏதோ ஒரு இடத்துல நான் இப்பதான் ஒரு கூடு கட்டி இப்பதான் ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறேன், இப்ப நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு தாழ்மையா பாவமா மிதுன ராசி கேட்கறது என் காதுல உழுது. எஸ், பயப்பட வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களே, 9வது வீட்டில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு 10வது வீட்டுக்கு வருகிறார். ஃபர்ஸ்ட் 10வது வீடுனா என்னன்னு
அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தொழில் கர்மா, தொழில் ஸ்தானம், தொழில் அதிபதி நேரம். ஒரு தொழிலை, அந்த தொழில மாற்றத்தை ஏற்படுத்துவதா, தொழிலை தக்க வச்சுக்கிறதா, தொழில லாபத்தை ஏற்படுத்துவதா அப்படிங்கிற தீர்மானத்தை இந்த சனி பெயர்ச்சி முடிவு செய்ய போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க பல வேலை பார்த்திருக்கலாம், பல பிசினஸ் பண்ணிருக்கலாம். இப்போ நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க பிசினஸ் கண்டினியூ ஆகுமா ஆகாதா, பார்க்கிற வேலை கண்டினியூ ஆகுமா ஆகாதா, ஆகலைன்னா என்ன நடக்கும், கீழே இறங்கிடுவோமா, இவ்வளவுதான் கேள்வி. முதல் செய்தி, கீழே இறங்க மாட்டீங்க. இதை நம்பிக்கையா நான் சொல்றேன், நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லல, நம்பிக்கையா சொல்றேன், கீழே இறங்க மாட்டீங்க. என்ன காரணம், என்ன இவ்வளவு கான்பிடண்டா இவர் சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சனி பகவான் 10வது வீட்டுக்கு வரார் உங்க ராசிக்கு. 10வது வீடுங்கிறது பதவி ஸ்தானம், தொழில் ஸ்தானம். உங்களை பலப்படுத்த போகிறார். இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் ஏனோ தானோன்னு இருந்திருப்போம், பார்த்துப்போம், அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், பார்த்துப்போம், எனக்கு அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, சோறு இருக்காரு அப்படின்னு எதையாவது நம்பி வாழ்ந்துகிட்டே இருந்திருப்போம். இப்ப என்ன பண்ணுவாரு, உங்கள்கிட்டயே பொறுப்பை ஒப்படைப்பார். இந்த சனி என்ன பண்ணுவாரு, உங்களையே மூலதனமாக்குவார், உங்களோட முயற்சிக்கு வெற்றி கொடுப்பார். அதாவது ஒரு டைரக்டர் ஹீரோவை வச்சு படம் எடுப்பார். ஹீரோயின், ஹீரோ, வில்லன், காமெடியன், அப்புறம் இசையமைப்பாளர், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் வந்து ஹிட் ஆகும். எடுத்தது டைரக்டர், நடிச்சதுக்கு நடிகர். ஆனா நடிகருக்கு நிறைய அப்ளாஸ் போகும், டைரக்டருக்கு போகாது. உண்டா இல்லையா? சம்பளமும் நடிகருக்கு தான் அதிகமா போகும், டைரக்டருக்கு போகாது. இப்ப டைரக்டர் பாக்குறாரு, யாரு, மிதுன ராசி தான் இப்ப டைரக்டர். ஏன் நாமளும் நடிச்சா என்ன என்ன யோசிப்போமே. எப்படி டைரக்டர் முடிவு பண்ணிட்டார், குஷி படத்துல ஒரு நடிகரை போட்டோம், வாலி படத்துல ஒரு நடிகரை போட்டோம், நியூவா நம்ம ஒரு படம் எடுக்கலாமே நியூ படத்துல அப்படின்னு ஒரு டைரக்டர் நினைப்பார்ல, நினைச்சார்ல. அதே மாதிரிதான் இப்போ மிதுன ராசிக்காரர்களுடைய உள்ளத்துல சனி பகவான் எப்படி விதைப்பார் அப்படின்னா, ஏன் நீயே ஓனர் ஆயிட, நீயே வேலை பார்த்துட்டு இருக்க, பார்ட்னர்ஷிப்பா இருக்கீங்களா, நீயே அந்த ஃபுல்லா நீனே டார்கெட் எடுத்துக்க, இப்படி கொடுப்பார் பிளான. சில பேருக்குலாம் மிதுன ராசிக்காரர்கள், என்னப்பா நமக்கு இப்படி ஒரு பொறுப்பு வந்திருக்கு அப்படி சொல்ற நேரம், என்னப்பா இது, நம்ம இப்ப எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறோம். அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்க நல்லா கவனிங்க. பெரிய பெரிய நடிகர்களை வச்சு ஒரு படம் எடுத்தா கூட போக முடியும், அந்த வெற்றியை தாண்டி அந்த டைரக்டர் நடிச்ச படம் ஹிட் ஆயிடும். அந்த அந்த வெற்றி வரவே வராதுன்னு நினைச்சா கூட அது ஹிட் ஆயிடும். ஒண்ணுமே இருக்காது, கதைக்களம் கூட இதுல இருக்காது, ஆனா வெற்றி அடைஞ்சிடும், பாட்டு வரைக்கும் ஹிட் ஆகும். இவ்வளவுதாங்க மிதுனம். இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி நேரம், உங்களுடைய தனிப்பட்ட திறமை வெளிப்படக்கூடிய நேரம். உங்களுடைய ஃபுல்லா என்னென்ன உங்கள்கிட்ட திறமை இருக்கு அம்பட்டு வெளியில காட்ட போறீங்க. நீங்களே ஹீரோ, நீங்களே டைரக்டர், நீங்களே தயாரிப்பாளர். இப்படிதான் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுட்டு அப்ப நான் சொல்றது, தைரியமா இறங்குங்க, வாழ்க்கையில தைரியமா இறங்குங்க. கீழே இறங்குறீங்கன்றது ஏறுறீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில இறங்க சொல்லிக்கிறார். ஒரு காரை விட்டு இறங்குனா பதவிகள், பட்டங்கள் கிடைக்க போகுது. காருக்குள்ளே இருந்தா எப்படி கிடைக்கும்? 9ஆம் இடத்துல இருக்கும்போது காரை கொடுத்துட்டாரு, காருக்குள்ள நல்ல பயணத்தை கொடுத்துட்டாரு, சந்தோஷம். இப்ப நமக்கு ஒரு பயம், காரை விட்டு இறங்கினா திருப்பி கார் கிடைக்குமான்னு. இப்ப நான் என்ன சொல்றேன், காரை விட்டு இறங்குனீங்கன்னா அடுத்து ஏறக்கூடிய காரு தேசிய கொடி கட்டின கார்ல மாதிரி இருக்கும். நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி. இப்ப புரியுதா? ஏன் பதவி வந்துருமப்பா, நல்ல யோகம். அப்ப சனி பகவான், ஏன்னா இது குருவோட இடத்துக்கு போறாரு உங்களுக்கு சனி. அங்க யாரு, சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாரு. குருவோட இடத்துக்கு போகும்போது சுக்கிரன் அங்க உச்சம், சனியும் சுக்கிரன் நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப், முழுகாத ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுவாங்கல்ல, முழுகாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னோம்ல, பாட்டு வந்தது இல்லை, ஏஆர் ரஹ்மான் இசை போட்டார்ல, கரெக்டு தானே? முஸ்தபா இதே தான். இப்போ இந்த சுக்கிரன் சனி உள்ள என்ட்ரி, எப்படி ரிஷபம் வந்து 11ஆம் இடத்துல வந்து இருந்து அங்க சுக்கிரன் சனி வந்து இருக்கிற இடம், இங்க சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்துல சனி என்ட்ரி ஆக போறாரு. உள்ள போய் உட்கார்ற 2.5 வருஷம்.
அப்போ உங்களுக்கு பண மழை கொட்ட போகுது மிதுன ராசிக்காரர்களே. தைரியமா ஒண்ணு சொல்றேன், ஒரு கதவு சாத்தப்பட்டு இன்னொரு கதவு திறக்கும். ஒரு இடத்துல விலகி இன்னொரு இடத்துக்கு உள்ள போவீங்க, அங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்க தனி திறமையை காட்ட போறீங்க, தில்லா சக்சஸ் பண்ண போறீங்க. எப்படி சக்சஸ் பண்ண போறீங்க? தில்லா சக்சஸ் பண்ண போறீங்க. சும்மாலாம் கிடையாது. சக்சஸ் சாதாரணமா வரப்போறது இல்லை, மிகப்பெரிய சக்சஸ். ஆக தொழில் ஸ்தானத்திற்கு உள்ள வந்து உங்களுக்குள்ள ஒரு வெறி, உங்களுக்குள்ள ஒரு சிங்கம் தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டு அசோக் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையில சொல்லுவார் ரஜினிகாந்த், அது மாதிரி உங்களுக்குள்ள இருந்த ஒரு சிங்கம் இப்போ எழுந்துடும். அதனால நீங்க வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, சக்சஸ் பண்ணுவீங்க, நல்ல முன்னேற்றத்துக்கு வருவீங்க. நிறைய பேருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக, இடமாற்றத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அது கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாழ்க்கைய ஒரு தரம், நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு அமையாம போயிட்ட சார், இதெல்லாம் எனக்கு நடக்கவே இல்லையா சார் அப்படின்னு சொன்ன மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த தரம் கிடைக்க போகுது, ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. எல்லார் மூலையும் முன்னாடியிலும் உங்களுக்கு கைத்தட்டுகள் கிடைக்க போகுது. அப்ப அந்த அளவுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண போறார் சனி பகவான். இன்னும் முக்கியமா சொல்ல போறேன், கடன் உங்களுக்கு அடைய போகுது, பணப்பிரச்சனைகள் தீரப்போகுது, முதலீடுகளுக்கு பணம், யாரோ பேங்க் லோன், ஃபர்ஸ்ட் பேங்க் சம்பந்தமான லோன் உங்களுக்கு கிடைக்கும். கடன், அதாவது கடன் விற்க, கடனை கொடுக்க கடன் கிடைக்கும். ஒருத்தவன்ட்ட எப்படிடா கடனை அடைக்கிறது தெரியல, வழி சொல்ல முடியாம இருக்கிறோம்னா மாசம் மாசம் எனக்கு இவ்வளவு கொடுத்தா போதும்னு இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்தா போதும் ஒருத்தன் கடனை அதிகமா கொடுப்பான். ஆக ஏறத்தாழ மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நேரம், சிறப்பான நேரம், தெய்வீக நேரம், குறை எதுவுமே இல்லைங்க. நரசிம்மர்னு சொல்லுவாங்க. மிதுன ராசிக்காரர்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க, யோக நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. யோக நரசிம்மர், லட்சுமி நரசிம்மரை மிதுன ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யணும். பிரதி வியாழக்கிழமை லட்சுமி நரசிம்மர், யோக நரசிம்மரை மிதுன ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய இந்த சனி பகவான் 10ஆம் வீட்டிற்கு சென்று உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துவார். உங்களுடைய, இன்னும் சொல்ல போனா உங்க சீட்ல இருக்கிற ஒரு கால உருவம்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பான், உங்களை ஏதாவது தொந்தரவுப்படுத்த நினைச்சிட்டு இருப்பான். அவனுக்கெல்லாம் இப்போ பகவான் தொந்தரவுப்படுத்துவார், சுவாமி தொந்தரவுப்படுத்துவார் உங்களை தொந்தரவுப்படுத்த நினைக்கிறவர்கள். அதனால நீங்க அதை பத்திலாம் திங்க் பண்ணாம பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், சமூக சிந்தனையில் இருப்பவர்கள், கல்வித்துறையில் இருப்பவர்கள், இவங்களாம் நல்ல டைம், பெஸ்ட் டைம், நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. யோக நரசிம்மர், லட்சுமி நரசிம்மரை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க மிதுன ராசிக்காரர்களே. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். 10வது இடம் உங்கள் வாழ்க்கையில், உண்மையாக சொல்றேன், நீங்க பதப்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு போக போறீங்க. நல்லதே நடக்கும்.